12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். -2, 3, 4 என்ற புள்ளி வழியாக செல்வதும் x-1/-4 சமம் y+3/5 சமம் 8-z/6 என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. எந்த புள்ளி வழியாக செல்கிறதோ அந்த புள்ளியை நம்ம ஏ வெக்டார்னு எடுக்கலாம். எந்த புள்ளி வழியாக செல்கிறதோ அதை ஏ வெக்டார். அப்போ ஏ என்ற புள்ளியானது -2, 3, 4. அடுத்து ஒரு நேர்கோட்டின் சமன்பாடானது கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்குது. அந்த நேர்கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாடுங்கிறதுனால அதில் இருந்து இணை வெக்டாரை பி வெக்டார்னு எடுக்கலாம். எனவே வினாவில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளியை ஏ வெக்டார்னு குறிப்பிடலாம். ஏ வெக்டார் என்பது -2, 3, 4 x-1/-4 y+3/5 8-z/6ன்னு இருக்குது. இதில் நமக்கு z-8ன்னு தான் சமன்பாடு வரணும், 8-zன்னு வரக்கூடாது. இப்போ x-1/-4 அப்படியே எழுதிடலாம். y+3/5 எழுதிடுறோம். அப்படியே இந்த 8-zல z முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தொகுதியையும் பகுதியையும் ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது -z + zன்னு ஆகும். +8ங்கிறது -8ன்னு ஆகும். பை டினாமினேட்டர் மதிப்பானது -6. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு துணையலகு வெக்டர் சமன்பாடானது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். மதிப்புகளை பிரதியிடுற ஏ மற்றும் பியின் மதிப்புகளை ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஆனது -2, 3, 4 என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ -2i + 3j + 4k ப்ளஸ் டி பெருக்கல் பி வெக்டார் ஆனது -4i + 5j - 6k. தேவையான கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஒரு புள்ளியும் ஒரு வெக்டாரும் தெரிகிறப்ப கார்ட்டீசியன் சமன்பாடு எழுதணும் அப்படின்னா சமன்பாடானது x-x1/b1 y-y1/b2 z-z1/b3. இந்த இடத்துல x1, y1, z1 என்பது -2, 3, 4 b1 b2 b3 ஆனது -4, 5, -6. சமன்பாட்டில் புள்ளிகளை பிரதியிடுவோம், மதிப்புகளை பிரதியிடுவோம். x-x1இன் மதிப்பு -2 b1இன் மதிப்பு -4 y-y1இன் மதிப்பானது 3 b2வின் மதிப்பானது 5 z-z1 என்பது 4 b3இன் மதிப்பு -6. இந்த சுருக்கும் பொழுது -*2 -4 y-3/5 z-4/-6 என்பது தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு ஆகும்.